Hi, hello dear friends. Welcome to my channel Samayal video. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் ரெசிபி. அது ரொம்பவே சுவையா இருக்கும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். சோ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட Samayal வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தால்சா பண்ண போகிறேன். அதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு எடுத்து 150 கிராம் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதில் 1லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, கூடவே சுவைக்காகவும் மணத்துக்காகவும் கருவேப்பிலை இலைகள், இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கூடவே உப்பு, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். நான் வாசனைக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் அதிகமாக சேர்த்திங்கன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு கடாயில் ஆயில் சூடானதுக்கப்புறமா நான் கடுகு வெடித்ததும் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 3 பல் பூண்டை நான் தட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வாசனைக்காக சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 வரமிளகா நான் அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போது நம்ம 3 விசில் வச்சு எடுத்ததை நம்ம ஒரு தடவை கரண்டி போட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். பருப்பை ரொம்பவே வேக வச்சிடாதீங்க, அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். பார்த்துட்டு ஒரு 2 விசிலேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வேக வச்சுருந்தா பருப்பை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பருப்பை வேக வச்சுட்டு தாளித்து அதெல்லாம் சேர்த்துப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதுவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே பார்த்து சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு தால்சா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கை நிறையா கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துக்கோங்க. அது இன்னமும் வாசனையாக இருக்கும். இப்போது நான் என்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துக்கல. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்தால் அதை ஒரு கை நிறையா சேர்த்துக்கோங்க. அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வேறு ஒரு கடாயில் முட்டைகோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நான் 400 கிராம் முட்டைகோஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 2 வரமிளகா, கூடவே ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இலைகள் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் சேர்த்ததுக்கப்புறமா சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முட்டைகோஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். கூடவே சால்ட்டு சேர்த்துக்கிறேன்.
இப்போ முட்டைகோஸ் நல்லா வேக வச்சிடலாம். இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவியாச்சு, தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டைகோஸ் வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டு நம்ம குழைய வச்சு செய்வோம், அது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம இந்த மாதிரி சூட்டில் கிளறி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான முட்டைகோஸ் பொரியல், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வெந்துருச்சாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூடான சாப்பாடு, சுவையான தால்சார், ரொம்பவும் சத்தான முட்டைகோஸ் பொரியல். இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே சூடாக இருக்குது. வீட்டில் இருக்கிற நம்மளோட அன்பானவங்களுக்காக நம்ம இதை செஞ்சு கொடுங்க. இதெல்லாமே ரொம்பவே சத்தும் கூட, உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சுவையோ தனி, அதை அனுபவிப்போம் இனி. என்னோடய சாய் சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.